ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்செல்வி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ரொம்பவே பிடித்தமான வெஜிடபிள் கட்லெட் தான் செய்ய போகிறோம். நல்ல ஒரு மழைக்கு வெஜிடபிள் கட்லெட் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே வெளியில் போகும்போது டக்குன்னு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாவே சின்ன குழந்தைங்கள்லாம் விரும்பி சொல்கிறது கட்லெட் தான் சொல்லுவாங்க. நம்ம ஏன் வெளியில் வாங்கணும், வீட்டிலையே ஹெல்த்தியாக சூப்பராக சுவையாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் செய்யும்போதே என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆன உடனே ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி இதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு கட் பண்ண பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கட் பண்ணி போடுறதுனால ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா இதில் இந்த ஆயிலே நல்லா வேகணும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குன கேரட், நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் 2 கேரட் சேர்த்துருக்கேன். காய்கறியுடைய அளவுகள் உங்களுடைய விருப்பம்தான், நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே பொடியாக நறுக்கின பீன்ஸு, இது ஒரு 4-5 பீன்ஸ் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ காய் கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதையும் லைட்டாக வேக வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம காய்களோடய சேர்த்ததை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு மசிச்சதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, மீடியமில் கொஞ்சம் பெருசுன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு. நம்ம எல்லா காய்களோடையும் அதிகமாக இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கு. நீங்கள் அதெல்லாம் எடுக்கும்போது உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும்.
இப்போ நம்ம கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. அந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே சேர்ந்தாப்புல வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொத்தி நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு கிளறிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கட்லெட்டுக்கு காயெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது ஆறுற நேரத்தில் நம்ம மைதா மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதில் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி கலந்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவை. உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அல்லது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரஸ்க்கு அல்லது மேரி பிஸ்கட் அந்த இதை கூட நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரஸ்க்கை தான் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளுடைய விருப்பம்தான் அது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா ஆறுனோடையும் இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு மாவு எல்லாமே உருண்டைகளாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு நமக்கு இப்போ தேவையான ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, இப்போ பால் ஷேப்பே வேணாலும் நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்கொயரோ இல்லை லேசாக தட்டி எடுக்கணுமா அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து லேசாக தட்டி எடுக்க போகிறேன். நான் இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணியிருக்கேன். லைட்டாக தட்டிட்டு இந்த ஓரங்கள்லாம் அந்த மாதிரி கையில் வச்சு இப்படி வெடிப்பு வராமல் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம மைதா மாவில் முக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டுறணும். போட்டுட்டு நல்லா ஃபுல்லாகவே அது படுற மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. 2 பக்கட்டுமே ஃபுல்லாகவே ஒரு கோட்டிங் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்று செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கையை வச்சு அப்படியே தூவி விடுங்க. 2 பக்கட்டும் நல்லா படுற மாதிரி தூவிட்டு இந்த மாதிரி தட்டினோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அதில் இதாயிரும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது நல்லா ஃபுல்லாகவே வச்சுட்டு போட ஆரம்பிங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காய்கறி எல்லாம் எல்லாமே வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஃபுல்லாகவே வச்சு போட்டு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒன்றொன்னா மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நமக்கு உள்ளேயே ஏற்கனவே காய்கறியெல்லாம் நல்லா வெந்ததுனால இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்துடலாம். வெளியில் கலர் சேஞ்ச் ஆனோடி நம்ம எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால நமக்கு 2 மினிட்ஸே போதுமானது. இப்போ இதை எடுத்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான முறுமுறுன்னு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்குள்ள டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம முட்டையெல்லாம் நிறைய வாங்கி இப்போ வச்சுருப்போம். ஒவ்வொரு முட்டையெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க.
அது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கூர்மையான பகுதி வந்து நம்ம அந்த முட்டை கூடில் இருக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா முட்டை வந்து நமக்கு ரொம்ப நாளுக்கு கெடாமல் வரும். இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.